பார்த்தீங்களா, இதுதான் பேய் கிராமம். ஆஃப் ரோடு மோடு வாட்டர் கிளாஸ். அண்ணே 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 ஜூனியர் தொழில் இடம் வேற, ஆனால் கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது ப்ரோ. ஃபீலிங் பாட்டி. ஓ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட டே 2, இந்த வீடியோ 2வது வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:10. ஆனால் காலையில் தனுஷ்கோடி போகலான்னு பிளான் பண்ணி 6 மணிக்கு அரிசல் முனையில் இருக்கலான்னு பிளான் பண்ணோம். இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரும் நினச்சிட்டார் போல இருக்குது. அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு தான் எழுந்து டப்புன்னு கிளம்பிட்டோம். இப்போ தனுஷ்கோடி போகிறோம். ஆனால் ஏர்லியாக போனால் அங்கே சூப்பராக இருக்கும். வேறு வழி இல்லை, லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு வந்து தான் வெக்கேட் பண்ணுறோம். ஓகே, மீட்டர் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியாச்சு. இங்கே முன்னாடி போய் ரைட் எடுக்கணுமாமா, போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏர்லியாக போயிருந்தா தான் எனக்கு அதுதான் நான் வந்து மைண்டில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அப்படி தான் போகணும் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2017 அந்த மாதிரி போயிருக்கேன். நான் முடிஞ்ச பிக்சர் ஆட் பண்ணுறேன். அப்போ சோலோவாக வந்தேன். வேறு அந்த மாதிரி வீடியோக்கு எடுக்கிற எண்ணமெல்லாம் இல்லை, சும்மா நானாக வந்தேன். காலையில் ஏர்லியாக போய் செம சூப்பராக இருந்தது. ஆனால் திரும்பி வர்றதுக்குள்ளே நாக்கு தள்ளிருச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலெல்லாம் எதுவும் கொண்டு போகணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடுச்சு. அங்கே எல்லாமே கிடைக்குது அப்படின்னாங்க. ஸோ போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஏன்னா தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே போகிறதுக்கு. இங்கே சிக்னலில் இங்கே தான் கட் பண்ணணுமா? பாருங்கள், கோவில் தெரியுது. கோவிலுக்கு தான் போக முடியல. இங்கேருந்தே ஒரு சலாம் போட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளெல்லாம் போனால் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் வீட்டில் பார்த்தா கண்டபடியே திட்டுவாங்க, ஏடா அவ்வளோ தூரம் போனேன், ஏன் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. வந்துட்டு போயிட்டோம். எப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் இருந்து நீந்தி வந்துட்டோம். இன்றைக்கி மண்டே தாங்க. சண்டேனா கூட பயங்கர கூட்டமாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் மண்டேலேயே கொஞ்சம் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கூட்டம். ஏன்னா காலையில் நேரத்தில் எல்லோரும் கோயிலுக்கு போகிற நேரம் இல்லையா, அதனால். தனுஷ்கோடி ரோடு. ஆட்டோக்கள் அதிகம் இங்கே. வண்டி பெட்ரோல் குடமாக குடிக்கிறானாட்டிருக்கு. காலையில் அங்கே 1000 ரூபாய்க்கு போட்டு வந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் காட்டுது. அப்படியே 1 பாயிண்ட் தான் காட்டுச்சு, சைடு ஸ்டாண்டு போட்டு எடுத்ததுனால. இப்போ கொஞ்சம் ஓகே. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. எல்லாம் தூங்கி எழுந்து இப்போ தான் இருக்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வழியுடனே பார்த்தீங்களா, அதுக்கு லெஃப்டில் இருந்து எதுக்கு அப்புறம் ரைட்டுக்கு போகணும், கம்முன்னு விட்டுருக்கலாம்ல. இதுதான் பிளாஸ்டிக் செக் போஸ்டாமா. வண்டியில் எதுவும் வச்சிருக்கக்கூடாது. வச்சுருந்தா அந்த கேரளாவில் அதிரம்பள்ளி ஃபால்ஸில் பண்ணுவாங்க இல்லையா, 20 ரூபீஸ் கொடுத்து அதை டோக்கன் வாங்குற மாதிரி, அந்த சிஸ்டம் போல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம் ப்ரோ. ஜடாயு தீர்த்தம் கோவில் இங்கே இருக்குது. நாம் இப்போ எதுவும் பார்க்க வேணாம், அது பர்சனல். நம்ம வந்து நேராக அரிச்சல் முனை போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறம் வர்றப்போ இதெல்லாம் கவர் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். டூவே ரோடாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அகலமாக போட்டு வச்சுருக்காங்க, வேறு லெவலுங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வழிபாதையே கிடையாது. நான் நைட்டு வீடியோவில் உட்காந்து பார்த்தேன், முடிஞ்சு அதையும் நினைக்கிறேன். ஒரு 2016க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டட்டார் வேன் அந்த மாதிரி வேனில் தான் கூட்டிகிட்டு வந்து ஜனங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வேன் போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே த்ரில்லிங்காக இருக்கும். தண்ணிக்குள்ளே ஓட்டிகிட்டு போவாங்க. அங்கங்கே மணல் திட்டாக இருக்கும். அதில் போயிட்டு அப்புறம் அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே போவாங்க. செம த்ரில்லிங்காக இருந்திருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2016 தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, கடல் வந்துருச்சு. அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோதாண்டராமர் கோவில். ஓகே, இல்லை வரும். இதெல்லாம் பிரிட்ஜு சூப்பராக போட்டிருக்கு அந்த கோயிலுக்கு. செமையாக டெவலப் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போட்டு முடித்த சமயத்தில் நான் வந்திருக்கேன். அப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். இத்தனை பைக் நிற்குது, நிறைய ஜனங்க இருக்காங்க, நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கருவாடு கடை நிறையா இருக்குது. வா, ஏன் ப்ரோ உனக்கு எதாவது பின்னாடி பிரச்சனையா? இப்படி நின்னாதான் கடல் தெரியுதா? ஓ
அதுதான் ஒரு பியூட்டி. இந்த பக்கம் கடல் பூரா பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக அலை அடிச்சிட்டு இருக்கு. இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குது. ஏதோ பேக் வாட்டர் மாதிரியே தெரியுது பாருங்கள். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தவங்களாம் இதில் என்னடா பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவீங்க. பட் இவ்வளோ பெரிய ரோட்டில் அந்த ஆட்டோ கிட்டோ அதெல்லாம் போகுது. பட் பைக்கர்ஸ் இப்போதைக்கு நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். 1-2 வண்டி வந்தது ஹெல்மெட் கூட போடாமல். அவங்களாம் லோக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் வருது போல் இருக்குது. எல்லாம் ஆட்டோ கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லாம் வடக்கன்ஸு தான். இதுக்குள்ளேலாம் போகலாம். ஆனால் போனால் புதஞ்சிரும் போல் இருக்குது. தண்ணி அப்படி இருக்குது. ஓ, இப்போ ஏதோ லேட்டஸ்ட்டாக பச்சைப்புட்டி, தனுஷ்கோடியில் பச்சைப்புட்டின்னு ஒரு கிராமம் இது. ஓகே, டிஃபன் மீல்ஸ் ரெடி. ஓ, இது இந்த ஊர் பேர், இந்த கிராமத்து பேர் என்னன்னு தெரியல. இங்கேயும் இவங்க நிறையா செட்டில் ஆகிருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டூரிஸ்ட் வர்றவங்கள வச்சு தான் வந்து பிஸ்னஸே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஊரே அழிஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் இது 2.1 நினைக்கிறேன். இதுதாங்க தனுஷ்கோடி. தனுஷ்கோடி வந்துட்டோம். எப்போ எவ்வளோ கடைகள் பாருங்கள். இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடு. நான் வீடியோவில் பார்த்தாங்க. இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரே அழிஞ்சு மணல்களை புதையிறோம். ஆமாம், ஆஃப் ரோடு மோடு போட்டிருக்கலாம். ஸ்லிப் ஆகுதா? எனக்கு ஆகலை. இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோயில் வந்து அந்த 1964 ஊரே அழிஞ்சப்போ இந்த கோயில் மட்டும் அழியவே இல்லை, அப்படியே இருக்குது. உள்ளே அதை பற்றி தான் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கு பதிலாக பக்கத்துலேயே புதுசாக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஐயோ மறுபடியும் மணல். இது பார்த்தீங்கன்னா கோயில் மேலே இருந்தது, அப்படியே ரோடு போட்டு மறுபடியும் மணல்லாம் வந்து அப்படியே கீழே போயிடுச்சு. ஒரு ஸ்டெப் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். தனுஷ்கோடி சுதா அக்கா கடை, சுமதி அக்கா கடை மாதிரி இங்கே சுதா அக்கா கடை ஒன்று இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ். எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அண்ணே திருப்புறாரு. அண்ணே நம்ம டான்ஸ் ஆடுறாரு. யாரா பொறுமை இல்லாத ஆள். உள்ளூருக்குள்ளே நாங்கள் தான் ஏன் பயந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இது டிஎஸ் போட்டு கலக்கிறான் பாரு. வந்து வண்டி திரும்புறக்கோ டைம் விடாமல் சலக்குன்னு உள்ள ஊந்துடுறான். தனுஷ்கோடி விட்டு அடுத்தது அரிச்சல் முனை போக போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 64க்கு முன்னாடி தனுஷ்கோடி வரைக்கும் சென்னையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரெயின் வந்து தனுஷ்கோடி வந்துருக்குது. ராமேஸ்வரம் வந்து டைவர்ட் ஆகிறதில்ல, நேராக சென்னையிலேருந்தே இருந்திருக்குது. ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி பேசஞ்சர் ட்ரெயின் இருக்காமா. அந்த 64ல் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் தான் வந்து இங்கே விபத்தாகி அத்தனை பேர் இறந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அந்த ட்ரெயினில் இருந்த 110 பேர் காலி. அந்த 1964 அந்த சைக்ளோனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1800 to 2000 பேர் ஊரே காலி. இது வந்து ஒரு கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்காங்க. இங்கே யாரும் வாழக்கூடாதுங்கிறது தான் விஷயமே. பட்டு காலப்போக்கில் இவங்க எல்லோரும் இங்கேயே செட்டில் ஆகி இருக்காங்க. கரண்ட்டு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோலார் தாங்கிறது. அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் பரவாயில்ல, இதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இப்படியெல்லாம் ரோடெல்லாம் போட்டதுனால இவ்வளோ குடும்பங்கள் இங்கே பொழைச்சிட்ருக்குது. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்க மட்டும் இல்லை, மற்ற வேலைகளும் வர டூரிஸ்ட்டுகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு லைஃப் போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறப்ப நல்லாயிருக்கு. இல்லையா, பார்த்தா ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு போனது தான் மிச்சம் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்டிங் இருந்திருக்கு, அங்கே ஒரு பில்டிங் இருந்திருக்கு. இதுதான் பேய் கிராமம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் யாரும் மீன் பிடிக்கல, பட் இந்த பக்கம் தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே கோஸ்டல் கார்டெல்லாம் நிறையா இருக்காங்க ஒர்க் பண்ணுறது. என்னமோ சளிச்சிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. கடல் சுத்தம் பண்ணுறாங்களா? ஓகே ஓகே ஓகே. ஏமாண்டா மணலுக்குள்ளே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஓ, இது ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்களா? ஓ, இதுதான் இந்த ரோந்து கப்பல்னு சொல்கிறாங்களா, அதுதான் இது ஆர்மியோடது. ரைட் ரைட் ரைட். கடல் கை கட்டுற தூரத்தில் இருக்குதுங்க. ட்ரோன் மட்டும் இருந்தால் வேறு லெவலாக இருக்குங்க. ஆனால் சமயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு போர் அடிக்கும். பார்த்தீங்கன்னா நான் காங்கேயத்துலேருந்து ஒரு குரூப் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்க்க முடியல, கான்டாக்ட் இல்லைன்னு சொன்னேன்ல. அவங்கள எங்கே வந்து பார்த்துருக்குறேன்னா இங்கே தான் வந்து பார்த்துருக்கேன். இவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டைம் வந்து செரியோட பைக் எடுத்துகிட்டு இவர் தோட்டத்துக்கு போய் தொட்டிலாம் நீச்சல் அடித்து அது என்ன பார்பிக்யூ பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான்
வளர்ந்து வரும் தொழிலதிபர். இவரோட ஷாப்பு வந்து நம்ம போய் ஓபன் பண்ணிருப்போம். ஈரோடு வந்து ஓபன் பண்ணீங்க, அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ். நான் ஓபன் பண்ணல, நீங்க வந்த ரெஸ்பான்ஸ் அதுவே இல்ல. ஆக்சுவலா எங்களோட பிளானே வேற. நாங்க வந்து பன்றிமலை அப்படின்ட்டு கொடைக்கானல் சைட் போட்டிருந்தோம். சும்மா அந்த இந்த பையன் வந்து இங்க போலான்னு சொன்னா அப்படி அப்புறம் கரெக்டா அவங்க டைம் வேறைய போச்சு. இவரு வேற ஒரு பிசினஸ்ல வேற பக்கம் போயிட்டு மாட்டிட்டாரு. அதனால ஒன்னா சேர்ந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இவரு ஜூனியர் தொழிலதிபர். சரி வரேங்க, பாக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப வியூ உங்களுக்கு மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடி பைக்ல வந்து மாட்டி விட்டுருக்குறேன். ஐயோ ஆட்டாம ஓட்டியா. இவ்வளவு நேரம் பேசணும் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த நாய் இந்த நாயின்னு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயோ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. கிளைமேட் நல்லா இருக்கு. லைட்டா ட்ரிசில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு என்னடா இடமே வேற மாதிரி இருக்குது. குதிரை இருக்கு, எத்தனை வண்டி பாருங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை, ஒன்றும் வீக்கெண்டெல்லாம் கிடையாது. திங்கட்கிழமை எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. தமிழ் ஆளுகள்லாம் யாருமே இல்லைப்பா. இவங்க தமிழ் ஆளுகளாட்டம் இருக்கு. அங்கே போகிற கூட மாட்டாங்களா ப்ரோ? ஓ, இவ்வளோ கமர்ஷியல் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எவ்வளோ ஜனங்கள் பிழைக்கிறாங்க. லாஸ்ட்டாக நான் வந்தப்போ குடிக்க தண்ணியோடு கிடையாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விட்டு பாருங்க, பைக் போகலாமான்னு கேளுங்க. ஓகே, பைக் விடுவாங்களா விட மாட்டாங்களா டவுட்டாக இருந்து நல்ல வேலை பைக்கை விட்டேன். காரே விட்டுருக்காங்க பாருங்க. எப்போ வந்தாண்டா கூட்டமெல்லாம் இல்லாமல் இருக்கும். எடுத்துருவோம், கூச்சமே இல்லை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல இந்த ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே தனுஷ்கோடி வர்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேனு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ஸி கேப் இது மட்டும்தான் வரும். ஆனால் இப்போல்லாம் மாறிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் அவங்க தான் இருக்கிறாங்க நிறையா. ஐயோ அப்பா, எப்படி இருந்த இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஓகே, ஹெல்மெட்டை தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. கேட்டோம், அவருக்கு போலீஸ்காரங்கிட்ட கேட்டோம், இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஆளுக்கு வர்ற இடம், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து லாக் எடுத்துகிட்டு வர வேண்டியதானாரு. நாங்கள் தான் எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ணுறது. இங்கே வர்ற நிறைய பேர் நார்த் இந்தியன் வந்து நம்ம பைக் அங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு 5-6 பேர் எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு மேலே அந்த இடத்துல நிறுத்திட்டு இருந்தால் வம்பா போய்டும் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று உடச்சி விட்டானே ஏதாவது பண்ணிட்டு, ஏதாவது ஒரு கூட்டத்தில் குரங்கு சேட்டை பண்ணுற ஆளுங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆளுக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ப்ரோ சாவி எடுத்துட்டிங்களா? என்னது? ஓகே, முன்னாடி வந்த ஆளுகளுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப்பில் இப்படி இறங்கி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவ்வளோ தூரமெல்லாம் போயிருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த கல்லெல்லாம் போட்டு தண்ணி கடல் இவ்வளோ வந்திருக்குது. இவ்வளோ கடல் மேலே வந்திருக்குது. இதெல்லாம் மணல் திட்டாக இருந்தது, இப்படி ஆயிருக்குது. தெரியுதா? அங்கே ஒரு மணல் திட்டு தெரியுது பாருங்கள். நல்லா இங்கேருந்து என்ன ஒரு 15 கிலோமீட்டர் தானே ஸ்ரீலங்கா. இங்கே தெரியுது இல்லைங்களா, அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் போவோம். அங்கே போனோம்னா அந்த ஸ்ரீலங்கா டவர் கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும். அங்கே உங்களுக்கு இப்போ கிடைக்குதான்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சிக்னலே கிடைக்கலையா? அப்புறம் இங்கே போய் ஸ்ரீலங்கன் சிக்னல் என்னாச்சு? இந்தியன் சிக்னல் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்த ஆள் நானாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்தது அப்போது நாங்கள் வந்த டைமில். வாய்ப்பு கிடச்சி மணல் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. பட் தலைவரை போகலாமா? இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ, வாங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு. பட் இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம எதாவது வாங்கலாம். அழகு பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கிடலாம். தனுஷ்கோடின்னு ஒன்று போட்டிருக்கு, அதை வேணால் வாங்கலாம். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதில் எல்லாருமே கொஞ்சம் நிறைய அறிவுள்ளவங்களாக இருக்காங்க. ஒரு சில பேர் அறிவு கெட்ட தினமாக பண்ணுறாங்க. அது கட்டுப்பாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி, அந்த பாறை மேலே ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு தான் இருக்கும், அவனுக்கு என்ன தெரியும் தெரியல, அவனை கொண்டு போய் அவங்க அப்பா வழுக்க டைம் நிறுத்தி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறக்க. குடும்பத்தில் எல்லாருமே வேண்டாங்கிறாங்க. அவன் ஒரு மஞ்சமாகானா இருப்பான் போல இருக்குது. டக்குன்னு ஒரு காற்று அடித்தாவோ அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகி பயத்தில் விழுந்தான்னா என்ன ஆகுறது? நம்ம தினேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பாசி வாங்குறாராம். ஒரு குட்டீஸுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும், இல்லைனா வீட்டில் கழுவி ஊற்றுவாங்க. அதனால் பாசி வாங்க போகிறார். 3 மாலை 100 ரூபா.
ஓகே, நீங்கள் ஒரு கடையில் வாங்க, நானும் ஒரு கடையில் வாங்குகிறேன். எடுத்துருங்க. இன்னும் 1 கோடி ரூபாயே கொடுக்குறீங்க, 100 ரூபா தானே கொடுக்குறீங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு கடலில் கால் நனைக்காமல் போனால் எப்படி? ஆனால் கால் நனைச்சா பிரச்சனை. ஏன்னா நான் ஷூ போட்டிருக்கேன். முன்னாடி குடிக்க கூட தண்ணி கிடைக்காதுங்க. இன்றைக்கி ஐஸ்கிரீமே கிடைக்குது. யார் வர்றதா இருந்தாலும் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா வந்த கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துல ஏகப்பட்ட நிலப்பகுதி காணோம், தண்ணி மேலே வந்துருச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த இதெல்லாம் மறையிறதுக்குள்ளே உங்கள் மெமரி பதிவு பண்ணிட்டு போயிருங்க. ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பனிமலை உருகுது, தண்ணி ஏறுது. அப்புறம் இந்த ரோடே அப்படியே 3 நாள் மூடிடும். அப்போ இந்த கவர்மெண்ட் ஹைட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. முன்னாடியில் இவ்வளோ ஹைட் கிடையாது. ஒரு வேளை ஹைட் பண்ணலைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுக்கும். கண்டிப்பாக அப்படி தான் நடந்திருக்கும். ஏன்னா இந்த கல்லில் இப்போ தான் போட்டிருக்காங்க எல்லாம். ஓ, இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி எப்படி உள்ளே வந்துட்டு கம்பி எல்லாம் இத்து போய் கிடக்குது. ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? வா வா, யோ வழுக்குது. எனக்கே இந்த இடத்துல நிக்கிறக்க ஒரு மாதிரியா தான் இருக்கு. அலைக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஓய்யோ, இந்த அலை அப்படியே ஃபாஸ்டா அடிக்குதுங்க. இந்த இடத்துல ஃபீல் பண்ணுங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த பக்கம் வந்தா அப்படியே இப்படி தூக்குது, அப்படியே பகீர்னு இருக்குது. வேற ஃபீலிங். படி ஓ, அப்படியே ஆடுதுங்க கிட்டு 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 லைட்டா. ப்ரோ இந்த இடம் வேற, ஆனா கொஞ்சம் ஆபத்தா இருக்குது ப்ரோ. பாக்குறக்கே ஒரு பயமா இருக்குது. சரி ஓகே, இப்போ காலையில் எழுந்ததுல இருந்து இன்னும் ஒரு டீ கூட குடிக்கல. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் குடித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் இழுத்து வச்சு செஞ்சு விட்டா. அப்படியே யாராச்சும் எந்த நேரத்தில் வந்துட்டு போயிருக்கணும். நீங்கள் சப்போஸ் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டு போயிருங்க. ஏன்னா இந்த டைம்லலாம் வேண்டாம். கொஞ்சம் வெயிலெலாம் வந்துட்டு இன்றைக்கி சொல்லப்போனால் வெயில் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு மாதிரியாக நாங்கள் ப்ரிப்பேர்டாக வராதனால டிஹைட்ரேட் ஆகிட்டோம். இன்னும் எங்களுக்கு 20 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் ரூமை காலி பண்ணணும். 11 மணிக்கு செக் அவுட் டைம். இங்கேயே இழுத்துட்டோம். அதுக்குள்ளே நண்பர்கள் வந்தாங்க. அவங்களோட பேசிட்டு வேறு வழி இல்லை. ஒரு 40-45 நிமிஷம் அவங்களோட போயிடுச்சு. அதுதான் எங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. இந்த வீடியோ நாங்கள் இதோட என் பண்ணிக்கிறோம். தெரியல. ஐயோ, வருது 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 வருது. வேற ஒன்றில் இதே தான் பார்த்துட்டு இருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். இவ்வளோ தூரம் நனைஞ்சிருக்குன்னா எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. அப்போ அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கு. விட்டு இருக்குறீங்க.